இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரூத்தின் சரித்திரம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று போவாஸ் வேலைக்காரர்களிடம் கட்டளையிட்டான். நகோமியின் மருமகளான மோவாபிய பெண் ரூத் பெத்லெகேம் ஊருக்கு வந்து வயலில் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்கும்படி வந்தாள். அவள் கதிர்களை பொறுக்க வந்த நிலம் அது போவாசுடையதா இருந்தது. ரூத் தனக்கும் தன்னுடைய மாமி நகோமியுடைய பசியை போக்குவதற்காக வயல்களிலே சிந்தி கிடக்கிற தானியங்களை பொறுக்க வந்தாள். போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவும் கிருபையும் கிடைத்தது. லேவியராகம புஸ்தகத்தில் தேவன், நீ தேசத்தில் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் நீ மறதியாய் அரிக்கட்டை வைத்துவிட்டு வந்தாயானால் அதை திரும்ப போய் எடுக்காமலும் தேவன் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படி அவைகளை ஏழை எளிய மக்களுக்கும் விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் ஒளிய மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி போகாமலும் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடு என்று கர்த்தர் சொன்னார். போவாஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அரிகளிலே சிலவற்றை சிந்தவிடும்படி சொன்னான். இந்த முழு மனுக்குலத்தையும் உண்டாக்கின தேவன், அவர்களை போஷித்து காப்பாற்றுகிற தேவனாகிய கர்த்தர், அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிற தேவன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் சகாயராய் ஆதரவு செய்கிறவராய் அவர்களை ஆதரிக்கிறவராய் அவர்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாய் கூடவே இருந்து பாதுகாக்கிற கர்த்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த நிலத்தில் கதிர்களை பொறுக்கும்படி வந்தாலோ அந்த நிலத்துக்குரியவனை திருமணம் செய்து கொள்ளும்படி கர்த்தர் அவளை ஆசிர்வதித்து சந்ததியை பெருக பண்ணினார். நகோமியோ ரூத்தும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்தார்கள். போவாஸ் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து முடித்ததுனால கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணினார். நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதன்படி செய்யும்போது நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, போவாசை போல நாங்களும் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஏழை எளிய மக்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய குணாதிசயங்களை உடையவர்களாகவும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் வாழத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.